வணக்கம். நேற்று திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. என்ன சிறப்பு அப்படிங்கிறத நேற்று எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அந்த மாநாடுக்கு பேரு ஒண்ணு மதுபான திருவிழா அப்படின்னு வச்சிருக்கணும், இல்லாட்டா ஒப்பாரி துதிபாடல் மாநாடுன்னு வச்சிருக்கணும். அதான் சரியா இருந்திருக்கும். ஏன்னா கூட்டத்துக்கு கீழே உள்ளவங்க வரவழைக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரே போதையிலும், மேல உள்ளவங்க கூட்டத்துல மேல உள்ளவங்க எல்லாம் ஒரே ஒப்பாரி தாவைக்க கூட்டம் கொடுத்து அது கூட்டத்தை நினைத்து ஒரே ஒப்பாரி உதயநிதியை தூக்கி தூக்கி துதிபாடல். நேற்று நடந்த மாநாடுல இதுதான் நடந்தது. என்னப்பா மதுபான மாநாடு திருவிழாங்கிற, ஏன் உங்க தாவக கட்சிக்கெல்லாம் மதுபான சரக்கு அடிச்சுட்டு யாரும் வரலையா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா உங்க காட்சி எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு. அதாவது இங்க வந்து ஒரு தப்பான பழக்கம் வந்து நடைமுறையிலே இருக்கு. அதாவது இங்க கிராமத்துலயும் சரி சிட்டிலையும் சரி, டூருக்கு போறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, இங்க கூட்டத்துக்கு போறது, சரக்கு அடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நடைமுறையாவே ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தாவேக கட்சிக்கு வர்றது அது தப்பு. அதாவது கட்சி வந்து சரக்கு அடிக்க கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வரவங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வராங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தா தப்பு, இனிமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. கூட்டம் வர வைக்கப்படுறது சரக்கு தாரம் வா அப்படின்னு இங்க கூப்பிட்டு வராங்க. அப்ப அது மதுபான திருவிழான்னு சொல்றதுதானே சரியா இருக்கும். சரக்கு வெறும் சரக்குக்கு மட்டும்தான் வராங்க. ஏன்னா உள்ள உட்காந்து பேசி இருக்கும்போதே ஒரு காமெடி சோறு ஏறி குச்சி ஓடிட்டேன். ஏன்டா நான் வந்தது சரக்குக்கு, நீ பேசுறது கேட்க வரல, நீ பேசுற மனுஷன் கேட்பானடா அவனுக்கும் தெரியும். மேடையில ஏற்றி பேச விட்டா என்னென்ன பேசுவாங்க, அவங்க பேச அவங்களுக்கே புரியாது. நேற்று என்னப்பா பேசுனேட்டா இன்னைக்கு தெரியாது. அப்படி பேசிக்கும்போது அவங்க சரக்கு ஏறி குச்சி ஓடிட்டாங்க. ஒரு பக்கம் சீட்டாண்டு இருக்காங்க சரக்கு வச்சுட்டு. இன்னொரு காட்சி அதிகம் பரப்பப்படுகிறது. அதாவது திமுக காரங்க திருடர்கள் அப்படின்னு. திமுக காரர்கள் திருடுறது நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அவங்களாம் ஊழல் அடிச்சு திருடிக்கு இருக்காங்க, அது வேற. ஆனா அவங்களோட இதை பேசாம திமுக திருடர்கள் அப்படின்னு நம்ம எதை பேசுறோம், அதிகமா பேசுறோம் அப்படின்னா இங்க வர்ற அந்த கூட்டத்துக்கு வர மக்கள் வந்து இங்க உள்ள அந்த வாழைத்தாறு காய்கறி பழங்கள் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை பிச்சுட்டு ஓடுறத வந்து, அதை எடுத்துட்டு போறத வந்து திருடர்கள், திமுக திருட்டு போய இந்த மாதிரிலாம். ஆனா கூட்டத்துல சிலர் வரலாம். அதாவது காய்கறி பழங்கள் எடுக்கிறது கிடையாது, இந்த வேற கம்பிகள் சேரு இந்த மாதிரி எடுத்துட்டு போற சிலர் அந்த நோக்கத்துல வரலாம், வந்து எடுத்துட்டு போகலாம். ஆனா அந்த கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டம் திமுக திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரப்ப அது பாவப்பட்ட மக்கள். கூட்டம் வரது காசு கொடுத்து கூட்டம் வராங்க, பாவம். அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காயோ அந்த பழமோ அந்த காய்கறி வாழைக்காய் எல்லாத்தையும் யாராவது எடுத்து அவங்க அது கொஞ்சம் போட்டி ஓட்டு எடுக்கனால அந்த காட்சி கொஞ்சம் பாக்குறதுக்கு தப்பாப்படுது. ஆனா அதுல அதை எடுத்துக்கொண்டு நம்ம திமுக திருடர் வந்து அதை விமர்சிக்கிறது ரொம்ப தப்பு. திமுக திருடர்னா எம்எல்ஏவோ அவங்க பண்ற ஊழல் எல்லாத்தையும் விமர்சிக்கிறது சரி. ஆனா இந்த காட்சியை விமர்சிக்கிறதுல கொஞ்சம் எல்லா கட்சியும் மற்ற கட்சி, அதாவது திமுக விமர்சிக்கிற கட்சி, இந்த காட்சியை வந்து திருடர்கள் திமுக காரங்க தான் திமுக. ஆனா வர்றவங்க வந்து திமுக காரங்களே கிடையாது. அவங்க இப்பெல்லாம் ஒரு மக்கள் பாவப்பட்ட மக்கள் பஸ்ல விசுல காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, என்ன பண்றது. அவங்கள வந்து நம்ம திருடர்கள் சொல்றோம். இனிமே அந்த மாதிரி யாரையும் சொல்ல வேணாம். எந்த ஒரு மக்களையும் அப்படி அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சு, சும்மா கண்மூடித்தனமா திமுக வெறுப்புல வந்தது பேசலாம். கொஞ்சம் புரிஞ்சு யாரை கூப்பிட்டு வராங்க, வர்றவங்க அந்த காய்கறி பழங்களை வந்து முடிஞ்சதுக்கு எடுக்கதான் செய்வாங்க. அதை வந்து விமர்சிக்கிற தப்பு. இந்த இடத்துல நீங்க திமுக தான் பார்க்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் நம்ம மக்களை வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம திமுக மேலதான் கோவப்படணுமே தவிர திருட்டு போய் அப்படின்னு இந்த மக்களை வந்து நம்ம காட்டப்படும். நேற்று மேடையில துணை முதல் உதயநிதி அவர்கள் ஏறி ஒரே புலம்பல். ஐயோ மற்ற கூட்டத்தை பாருங்க, நம்ம கட்சிக்கு கூட்டம் எப்படி தன்னெழுச்சியா வருது, மற்ற கட்சியெல்லாம் கூட்டத்தை பாருங்க, ஒரு ஆயிரம் இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொள்கையற்ற கூட்டம் ஒரு பக்கம் வந்துக்கிருக்கு, நம்ம கூட்டம் எவ்வளவு கொள்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பல். ஃபுல்லா தாய் கண்டிச்சு ஒரே புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன கொள்கை, என்ன ஒரு மண்ணும் கிடையாது. நான் சரக்குக்காக வந்து நான் ஏறி குச்சி வெளியே ஓடிட்டான். இங்க ஒரே புலம்பல். யார்கிட்ட முன்ன வெறும் சேருகிட்ட நின்று நம்ம கூட்டத்தை பாருங்க, இங்க கூட்டமே இல்ல. அவன் சரக்கு வாங்கிட்டு செவரே குடிச்சுட்டு போயிட்டான். இங்க கூட்டத்தை பாருங்க, ஒரே கொள்கை கூட்டம் ஒரே புலம்பிக்கிட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள். கூட்டமே சும்மா சாதாரண தண்ணீர் வரல, அது பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிளான் பண்ண சொல்லுவாங்க, பக்காவா டிஷர்ட் அடிச்சு இல்லைங்க எந்த கட்சியை வேண்டாலும் இரு, என் கூட்டத்துக்கு வந்து காசு தரோம் சரக்கு தரேன்னு கூப்பிட்டு வந்து அந்த டீஷர்ட்டை போட்டு கூப்பிட்டு வச்சு சில பேச விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் உதயநிதி தான் ஓட்டு, அண்ணன் அப்படி என்ன இப்படின்னு என்னத்தை சொல்லி எழுதி கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வந்து மக்களை பேச விட்டாங்க. வந்தவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இருக்கல, சில பேர் சீட்லாம் இருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க சில பேர் ஏறி வச்சு போயிட்டாங்க. இங்க மேல ஏறி ஒரே புலம்பலாத்தான் இருக்கு. திமுக அதாவது இவ்வளவு கட்சியில எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. இங்க உதயநிதி துதிப்பாடல் ஒரு பக்கம் ஒப்பாரியை வச்சு முடிச்சு ஒரு பக்கம் துதிப்பாடல் ஆரம்பிச்சிட்டாங்க. ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சொல்றாரு, தம்பி வா தலைமை ஏற்க வா. ஏன் இவ்வளவு நாள் சீனியர் உங்களுக்கு அந்த தலைமை பண்பு இல்லையா அப்படின்னா கிடையாது. சரி உதயநிதி என்ன இருக்குன்னா ஸ்டாலினுக்கு பிள்ளையா இருக்காருல்ல, அதே தகுதி. ஸ்டாலினுக்கு அந்த தகுதி கருணாநிதிக்கு புள்ள. இந்த தகுதியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கே தவிர மற்ற யாருக்கும் தகுதி கிடையாது. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, ஒருக்கும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கனால உள்ள அது காலி சேரை பார்த்து பேசுறோம்னு தெரிஞ்சு வச்சு சில எம்எல்ஏக்கெல்லாம் அமைச்சருக்கலாம்
கட்டுக்கடங்கான கூட்டம் வந்துருக்கு, டிராபிக், அதனால மாட்டிக்கிட்டாங்க. அதனால உள்ள இன்னும் இளைஞர் வர முடியாம இருக்காங்க. அதனாலதான் கூட்டம் கொஞ்சம் காலியா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் மனசு அவங்களே சொல்லி தேத்திக்கிறாங்க. ஒரே நேத்து நடந்ததெல்லாம் புலம்பலாம். நம்ம முதல்வர் ஸ்டாலின் தான் டைலாக் மாசா கெத்தா அப்படின்னு இருக்காரு. அவங்க பசங்க நீ வெத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இங்க என்ன நம்ம கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டங்கிறா, இங்க கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது. ஃபுல்லாம் உள்ள உட்காந்து சீட்டு ஆண்டுக்கு இருக்காங்க, எல்லாம் ஆண்டுக்கு இருக்காங்க. இல்ல கொள்கை அற்ற கூட்டம் அப்படின்னு தாவேகாவை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அதாவது இது சீமானனுமே இவங்க விமர்சனம் பண்றாங்க, ஒன்னுத்துக்கும் போய் வச்சுக்கோ. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானனுமே இந்த இதை வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறாரு. தற்கரி கூட்டங்கிறாரு, கொள்கையற்ற கூட்டங்கிறாரு. அது அப்புறம் பார்ப்போம். திமுக சொல்றாங்களே, என்ன சொல்றாங்கன்னா நாங்க கொள்கை கட்சி, பெண்ணியம் பேசுறோம், சமத்துவம் பேசுறோம், சமூக நீதி பேசுறோம், பெண் உரிமை பேசுறோம், படிக்க வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், என்னன்னு பேசுறாங்க. என்ன பெண்களுக்கு என்ன? ரோட்டுல துப்புரவு பணியாளர் புள்ள பெண்கள் தானே, அடிச்சு இழுத்துட்டு போற புள்ள பெண்கள். எவனாலும் ஒருத்தன ஒரு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டவன, ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவன அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு வீடியோ பார்த்துருமா? போராடுறாங்க, வேலை கேட்டு போராடுறாங்க. நீ தானே சொன்ன வேலை உறுதிப்படுத்திட்டாருன்னு, நீ சொன்ன அந்த வாக்குறுதி கேட்டு தானே போராடுறாங்க. நீ தானே வாக்குறுதி கொடுத்த, அந்த வாக்குறுதி எனக்கு வேலை கொடுன்னு கேட்டா இல்ல சாப்பாடு ஓடுறான். நீ வேலையை கொடு, சாப்பாடு அவங்க சாப்பிட்டு போறாங்க, அர்த்தம் கேட்கறாங்க. ஃபுல்லா பெண்களுக்கெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போறது கேட்டா பெண்களுக்கான கட்சி, பெண் முன்னேறுதுன்னு ஒரு பக்கம் படம் ஓட்டிக்கிருக்காங்க. நடிகைகளையும் மற்றவங்களையும் கூப்பிட்டு வச்சு பெண் முன்னேற்றம் இந்த கட்சி தான் ஓட்டு போடுங்க. ஒரு பக்கம் என்னடா சமூக நீதி கட்சி, நீ சமூக நீதிக்கு என்ன கிழிச்ச அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப வரைக்கும் பல ஊர்ல தீண்டாமை சுவர் இருக்குங்க. தமிழ்நாட்டுல பல ஊர்ல இன்னி வரைக்கும் தீண்டாமை சுவர் இருக்கு. இது கொள்கை அப்படின்னா என்ன? அதாவது பசங்க நீ என்ன வாழ்க்கையில என்னடா கொள்கையோட வாழ்ற அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்துல அப்படியே இந்த கொள்கையில நான் பயணிக்கிறேன், இதை படிக்கிறேன், இதை நான் நிறைவேற்றேன். இது கொள்கைங்கிறது நிறைவேற்றுறது தான். நீ என்ன பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் ஆண்டு புட்டு? சமூக நீதி ஒண்ணும் கிடையாது, பெண்களுக்கான ஒண்ணும் கிடையாது, பெண்ணியம் எதுவும் ஒண்ணும் கிடையாது. சும்மா கொள்கை கொள்கைகள், வெறும் பேரு வெறும் பேரு சொல்லு, இந்த ரெண்டு செயல்ல ஒன்னத்தையுமே காணும். கேட்டா கொள்கை கட்சி சமூக நீதி கட்சின்னு அடிச்சு விடுறது. பெண்கள் ஒரு பக்கம் இது சமூக நீதி அவங்கிறாங்க. என்ன சமூக நீதினு ஒண்ணுமே புரியல. அது சங்கர் கௌசல்யா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அவங்க ஆணவ படுகொலை, அவங்க பத்திரிகை மன்றத்துல ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. திமுக அரசு செவிச்சிருந்தே நான் நம்பினேன், எனக்கான நீதி கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அங்க நீதியும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கும். இந்த மாதிரி பல அக்கங்கள் இருக்காங்க. பெண்ணி பேசுறேன், புரட்சி பேசுறேன், அது பேசுறவங்க கடைசியில திமுக ஓட்டு போடணும்னு வந்து நிற்பாங்க. இப்பதான் உங்களுக்கு தெரியுது போல திமுக பத்தி. திமுக முன்ன இருந்தா தானே பண்ணுது. கருணாநிதி அதை பண்ணல, ஸ்டாலினும் உதயநிதி எப்படி பண்ணுவாரு அது உங்களுக்கு தெரியல. கடைசியில திமுக ஓட்டு போடுங்க, திமுக பெண்களுக்கான கட்சி, பெண் உரிமை பேசுற கட்சின்னு வந்து நிற்பாங்க. இப்பதான் தெரியுது போல திமுக அரசு நம்பி நின்று. ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. கமிஷன் அமைச்சு 2 மாசம் ஆச்சு. பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கல. பாதிக்கப்பட்ட சந்திக்காம எப்படி தனிச்சற்ற ஏற்ற முடியும் அப்படின்னு கேள்வி இப்ப பத்திரிகையாளர் மன்றத்தில் வைக்கிறாங்க. திமுக அரசை இப்படி பண்ணா மத்த கட்சியெல்லாம் கண்ணு தெரியலையா? மத்த கட்சிக்கிட்ட நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? சமூக நீதி கட்சி, பெண் உரிமை கட்சி, திமுக அரசு தான் பேசுது. திமுக அரசே இப்படி பண்ணா நாங்க மத்த கட்சியை எப்படி நம்புறதுங்கிறாங்க. திமுக தான் இப்படி பண்ணணும், மத்த கட்சியை நம்பி வாங்க அப்படிங்கிறத இங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மத்த கட்சி மேல உங்க பார்வை ஏன் விழ மாட்டேங்குது? தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் இருக்கா? திமுக அதிமுக, திமுக அதிமுக, இது மட்டும்தான். மத்த கட்சி மேல பாருங்க அப்படின்னுட்டு பார்வை யாருமே விழ மாட்டேங்குது. இப்பதான் ஒரு கட்சி மேல விழுது. அதே மாதிரி கூட்டம் வருது, கொள்கையற்ற கூட்டம். ஒரு அரசியல ஒரு இளைஞர் படை, அதாவது அரசியலுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட மட்டும்தான் தாவல்களை போற கூட்டம்லாம். ஒண்ணு அவங்க வேலை காலேஜ் போன பசங்க, பள்ளிக்கூடம் போன பசங்க, வேலைக்கு போற பசங்க, பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம் முடிச்ச காலேஜ் போற பசங்க, வேலைக்கு போற பசங்க. அவங்க அவங்க லைஃப்ல அதமா காலேஜுக்கு போறது, படிக்கிறது, வேலைக்கு போறது, இதை மட்டும் தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த மக்கள் இருக்காங்க, மக்கள் கூடுறாங்களா, வயதானவங்க, அவங்க அரசியல் அப்படிங்கிறது வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு போடுறது மட்டும்தான் அவங்க அதிகபட்ச அரசியல் நிகழ்வாக இருக்கும். அவங்களாம் இன்னைக்கு இந்த தாவேக்காவை கவனிச்சு உள்ள வரும்போது கொஞ்சம் ஆர்ப்பாட்டம், கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அதை செலிப்ரேட் பண்றதுனால அது உங்களுக்கு ஒரு கொள்கையற்ற கூட்டமா தெரியுது. அதாவது புரிஞ்சுக்கிற முடியல. இங்க உடனே கொள்கையற்ற கூட்டம் வருதான், கொள்கை உடைய கூட்டம் தான் இங்க திமுக. அப்படி என்ன கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அதாவது பெண்களுக்கான கட்சி, அதாவது பெண்கள் கல்லூரிக்கு ஒரு பிராடு, திமுக ஒரு பிராடு பெண்கள் கல்லூரிக்கு அடிக்கடி போய்கிட்டு அதை யாரு அனுமதி கொடுக்குறான்னு தெரியல. பெண்களுக்கு நாங்க தான் இதை பண்ணிச்சு, திமுக தான் இதை பண்ணிச்சு, அதை அடிச்சு விட்டுக்கிருக்கு. அதே கல்லூரியில அது அந்த பேச்சை கேட்ட ஒரு கல்லூரிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா திமுக எதுவும் பண்ணாது அப்படிங்கிறது அந்த பேசுற பிராடுக்கு தெரியல. அது வாட்டில் போய் காலேஜில் போய் பெண்களுக்கு அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இதை கரெக்டா பேசல, ஒரு மாதிரி தெளிவா பேசுறதுனால அது கரெக்டா பேசுற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. திமுக பெண் பேச்ச அப்படிங்கிறாங்க. திமுக கிடையாது, திராவிட இயக்கம், பெரியார் பேத்தி அப்படின்னு அதாவது சொல்லிக்கிறது. என்ன அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது. இன்னைக்கு வந்து அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆனத போது இந்த அரசு என்ன சொல்லுச்சுன்னா, அரசு திமுக என்ன சொல்லுச்சுன்னா, அரசே ஏற்று அந்த வழக்கை இது பண்ணணும். எந்த அளவுக்கு வழக்கு போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு வழக்க ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு வழக்க வீக்கா போட்டிருக்கேன்னு இன்னைக்கு வந்து தீர்ப்புல தெரியுது. அதன் திமுக காரன் அப்படித்தான் போடுவான். நீ சரியான பெண்களுக்கான கட்சியா இருந்தா திமுக, என் கட்சிக்காரன் அவன் தப்பு பண்ண, என் கட்சிக்காரனா இருந்தாலும் நான் அவனை தூக்குறேன், அவனுக்கு ஜெயில போடுறேன், அவனுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்குறீங்கன்னா நீ பெண்களுக்கான கட்சி. உன் கட்சிக்காரன் தெரிஞ்சு அவன் திமுக கட்சிக்காரனே இல்லைங்கிற. திமுகல ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை போய் சந்திக்கிறது கூட அவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா அமைச்சர் கூட இருந்திருக்கான். சுகாதார அமைச்சர் கூட எனி டைம் கூட தான் அலைஞ்சிருக்கான். திமுக இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு அரசிய வழக்கு போட்டு இன்னைக்கு வந்து குண்ட சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுதான் பெண்களுக்கான அவங்க கொடுக்கறது. கொஞ்ச நாளைக்கு தான் பத்தி பேசுவாங்க, அதாவது மறந்துடுவோம்ல. இது பெண்களுக்கு சமூக நீதி கிடையாது, பெண்களுக்கான எதுவுமே கிடையாது. சும்மா கொள்கைன்னு. என்ன கொள்கைனா ஒரு இது இத்தனை வருஷம் ஒரு பையனை போய் என்னடா வாழ்க்கையில என்ன லட்சியம், என்ன கொள்கையோட வாழ்றேன்னா அவங்க ஒவ்வொரு வயசுலயும் நான் படிச்சேன், இது படிக்க நினைச்சேன், வேலை பார்த்தேன், ஒவ்வொரு நிறைவேற்றிட்டே போறத கொள்கை. இத்தனை வருஷம் நீ ஆண்டுட்டுமே எதையுமே நிறைவேற்ற மாட்டேங்க. எல்லா விஷயம் அப்படியே இருக்குன்னா அப்ப என்ன கொள்கை? கருணாநிதியிலே முடியாது, கருணாநிதி மகனால முடியாது, கருணாநிதி பேரனாலே முடியாது. அதை ஒப்புக்கொண்டு தமிழ்நாட்டு அரசு வந்து நீங்க வந்து வெளியேறதான் நல்லது. சரி, திமுக தான் இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா அங்கிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவர்கள் பொலிட்டிக்கல் ஹீரோ அப்படிங்கிறாங்க. அவர் பொலிட்டிக்கல் ஜீரோ இருக்காரு. எப்ப பாரு கொள்கையற்ற கூட்டம், முட்டாள் கூட்டம் ஒண்ணு வருது, முட்டாள் கூட்டம் ஒண்ணு, கொள்கையற்ற கூட்டம் வருது. அரசியல் அன்னைக்குதான் அரசியல் கட்சி அப்படிங்கறத உள்ளே கவனிச்சு வரேன். அதுவும் எங்க இருந்து வராங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு திரையில பார்த்த ஒரு நடிகர், தனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை கவனிச்சுட்டு அவன் அரசியலுக்குள்ள உள்ள வரான். ஒரு கொண்டாட்டத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே முட்டாளு கூட்டம் வருது, முட்டாளா இருக்காங்க, கொள்கையற்ற கூட்டமா இருக்கான். அவன் காலேஜ் படிக்கிறான், அவன்கிட்ட போய் நீ அவன் படிச்சவங்க கேள்வி கேட்டுப்ப அவன் விஷயத்துல கிங்கா இருப்பான். நீ இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்க, அதனால நீ அரசியல்ல கொஞ்சம் நல்லா பேசுற, இது பண்ற. எங்க அப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிமா தானே போய்க்கு இருக்கு. கூட்டம் வருது. நான் உண்மையிலே ஒரு நாமக்கல் கட்சி முன்ன இருந்தேன். நான் அதை கட்சி தாவைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அப்போ இருக்கும்போது நான் இங்க நினைச்சேன், விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து ஈஸியா தாவைக்கால இருந்து ஈஸியா அவர் ஓட்டப்பெல்லாம் இவர் கவர் பண்ணிடுவார்ல அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னா தாவைக்கா வந்து விஜய் பிடிக்கும், அண்ணனை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கு. என்ன பண்ணாலும் ஓட்டு போடும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் வந்து விஜய் ஜெயிச்சிடாரு, விஜய்க்கு ஓட்டு போடலாம் இந்த வட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் இருப்பாங்களே. அப்படி பொதுவான மக்களை வந்து நாகன் கட்சி தலைமை ஒரு சீமான அண்ணன் அப்படியே அந்த வாக்கு அப்படியே அவர் சோலையா தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கினேன். அவர் ஈஸியா எடுத்து வரல, பேசி கருத்து வச்சு ஒவ்வொரு பாடத்திலும் பங்கு பெற்று அப்படின்னு நினைச்சா அவர் மொத்த கூட்டத்தையும் எதிரியா மாத்திட்டாரு. திட்டி 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 புதுசா அரசியல கவனிக்கிறீங்க, திட்டி திட்டி அந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி கூட்டம், சாக பிறந்தவன், தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட், அது திட்டி திட்டி அவர் எதிரியா மாத்திட்டாரு. என்ன ஒரு பொலிட்டிக்கல் இதுன்னே தெரியல. பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னா நீ வந்து உன்னோட இதை சொல்லி அவங்க தூக்கிட்டு போனோம். வர்றான் ஒரு கூட்டம் புதுசா அரசியல அப்பதான் உள்ள வருது. வரும்போதே அறிவற்ற கூட்டம் அப்படின்னா உள்ள வரும்போதே எல்லாரும் கத்துக்கிட்டா வர முடியும். கொஞ்சம் கொண்டாட்டத்துல இருக்காங்க. மாநாடுல உள்ள போனவங்க சேரப்பெல்லாம் உடைச்ச, ரெண்டாவது மாநாடுல வந்து சேர அடிக்க வச்சவன பார்த்தோம்ல. இப்ப ஒவ்வொரு கூடத்துலயும் அவன் வந்து துப்புரவு பண்ணி அவனை எங்க கட்சியில நாங்களே செஞ்சுட்டு தானே இருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வரும்போது உள்ள வரும்போதே அறிவற்ற கூட்டம் வருது, முட்டாள் வருது. ரசிகர் சண்டை மாதிரி வார்த்தையை பயன்படுத்திட்டு ஃபுல்லா எதிரியா மாத்திட்டாரு. இப்ப இவங்க வந்து தாவேகாக்கு ஓட்டு போடலாம்னாலும் சொல்றாங்களே தாவே கட்சி அவதான் காணாம போனாலுமே திருப்பி சீமானுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான். அந்த அளவுக்கு எதிரியா மாத்திட்டாரு. அவரு வந்து பொலிட்டிக்கல் வந்து சூப்பர் ஸ்டார்னு அவரே சொல்லிக்கிறாரு. யாருக்கிட்ட வாக்கு வாங்க போறாங்கன்னு அவங்களுக்கு நானும் ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன். நான் சொல்லிட்டாரு, யாருக்கிட்டடா ஓட்டு வாங்க போறாரு உங்க ஆளு? ஃபுல்லாச்சும் திட்டுறாரு. வர்ற பசங்களை ஃபுல்லா திட்டினா யார்கிட்ட தான் ஓட்டு? விஜய் திட்டிட்டு அஜித்தை புகழ்ந்து பேசினா அஜித் ரசிகர் ஓட்டு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரா? அப்ப கடைசி வரைக்கும் வந்து விஜய் புகழ்ந்து விஜய் ரசிகத்தை ஓட்டுவான். அப்ப இதைத்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியே உங்களால வச்சிருக்காரு அப்படின்னு என்ன இளவா நான் திட்டிட்டு போறேன் சீமான. இது வந்து உண்மையில ஒரு பையன் நான் கேட்டேன், ஒரு கூட்டத்துல என் மாப்பிள்ள தான் கூட்டத்துல போனேன், என்னடா பேசினாரு உங்க ஆளு அப்படின்னு கேட்டா, இங்க வழக்கம் போல விஜயத்தான் ஒரு கெட்டாவது பேசினான். அந்த அளவுக்கு தான் அவர் சம்பாரிச்சு அவரு கட்சியில உள்ளவங்களே அவர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இது அவரை போயிட்டு சூப்பர் ஸ்டார் சீமான ஆட்டத்தை பாரு, சிவன் ஆட்டத்தை பாருங்கிறாரு. என்ன ஆட்டம் ஆட்டாந்து 2026 எல்லாரும் பார்ப்போம். கேட்டா கூட்டம், கொள்கையற்ற கூட்டம், அது இதுன்னு விமர்சிக்கிற தலைமை பண்பு. நேற்று வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுக ஒருத்தர் வந்து எதை கெட்டாவத்துல இருந்து பேசியுமே போல அவரே போய் ஒரு கட்சியோட தலைமை அவரே போய் அடிக்கிறாரு.
என்ன பண்ணிருக்கணும், கூட பார்த்து கூட வந்தவங்கள விலக்கி விட சொல்லணும், ஏதாச்சும் பண்ணிக்கலாம். போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இவ கேட்டா பதிவு விடுறான். ஏய் நான் உங்களை மாதிரி ஓடல, நான் ஆம்பளை திட்டினா நான் ஆம்பளை போய் அடிச்சேன், எங்க அண்ணன் ஆம்பளை அடிச்சீங்க. அப்போ ஒவ்வொரு மேடையிலையும் இப்போ இடுமான காட்சியும் சாட்டு திரும்பணும் கீழே இருந்து திமுக காரன் திட்டுவாங்க, அவங்களும் அடிக்க மாட்டேங்க, அவங்களும் ஆம்பளை கிடையாதா என்ன? ஏதாவது முட்டு கொடுக்கணும், இப்படியே தான் கட்சியை ஃபுல்லாக முடிச்சு விடுறது. அவர் ஆம்பளை போய் அடிச்சாங்க, அடிச்சது தப்பு, அதெல்லாம் தலைமை பண்பா, அவரே போய் அடிக்கிறாரு. இதை வந்து நம்ம கட்சிக்காரங்க தாவை கட்சிக்காரங்க நம்ம விமர்சிக்கிறோமா, இதெல்லாம் தலைமை பண்பு. உடனே கோவம் திமுக அடிச்ச தாவைக்காரனுக்கு ஏன்பா கோவம் வருது? ஒவ்வொரு முறையும் திமுக தானே விமர்சிச்சாரு எங்க கட்சி தலைவர். உங்களை ஒரு இடத்துலயாவது பேசியிருக்காரு? எல்லா திமுக விமர்சிக்கும் போல நீ தானே வந்து குறுக்கொழுவுற, நீ தானே வந்து விஜய் எங்க கட்சியை விமர்சிக்கிற. அப்போ வந்து நான் வந்து திமுக விமர்சிச்சா உனக்கு என்னதுன்னு கேட்டேன். அப்போ நீங்க பண்ணா கரெக்டு, நாங்க பண்ணா தப்பா? திமுக காரனை அடிச்சு இவங்களுக்கு கோவம், இவங்க வந்து பிடிமா ஒரு எங்க அம்பேத்கர் நூல் வெளியீட்டுல போய் தாவேக தலைவர் விஜயனை போய் பேசும்போது அவர் இந்த திமுக காரன் படம் சூட் பண்ற கட்சி, ஒரு வெள்ள பிறகு ஏற்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுல போய் ஷூட்டிங் பண்றாங்க, அது வந்து விமர்சிச்சுட்டு வந்தா அந்த கார்த்திகை செல் வந்து நேற்று அந்த பதிவு போட்டிருந்தார். திமுக அடிச்சா நான் மாநில நிர்வாகி, திமுக அடிச்சா தாயகன் கவர்மெண்ட். அங்கே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டாள போய் திமுக விமர்சிச்சுட்டு வந்தா இங்க நீ அபூபக்கரை சேர்ந்துக்கிட்டு என்ன பேசுனீங்க? ஒருமையில அவன் வேண்டி பேசல. கேட்டா நாங்க தமிழ் தேசியம் பிரபாகரன் தம்பி இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? தமிழ் தேசியம் வந்து இதுதான் தமிழ் தேசியமா? வயது மூத்தவர்களை வந்து ஒருமையில பேசுறது, திட்டுறது, கேட்டா ஆபாசம் பேசுறாங்கன்னு. நான் யாரையும் திட்டி கூட பதிவு போட மாட்டேன். எனவே எவ்வளவு வார்த்தையில திட்டி வச்சிருக்காங்க நான் கட்சி. கேட்டா இவங்கதான் நாங்களாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள், நாங்கள் வந்து பிரபாகரன் தம்பி அவர் பேரை கெடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. போய் திமுக பார்த்துட்டுனா ஒவ்வொரு முறையும் குறுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு, நேற்று வந்து இவர் தலைமை பண்பு அப்படியே போய் இவரே போய் அடிப்பாரு, அவங்களை யாரும் விமர்சிக்க கூடாது. விமர்சிச்சா திமுக நடிச்சா உனக்கு எங்க வருதுன்னு கேள்வி கேட்பாங்க. அடுத்து வந்து சினிமா துறையில உள்ளவங்களே வந்துட்டு தவிர்க்க எதிராக வரதை நம்ம பார்க்க முடியுது. இனி வருங்காலம் ரொம்ப பேர் வருவாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிற முடியுது. என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன உனக்கெல்லாம் முன்னவங்கலாம் தப்பு நடந்தது தெரியலையா, இன்னைக்கு தான் நீ நல்லது பண்ண வருவியா அப்படின்ட்டு. அவர் சினிமாவில் உள்ளதே மக்கள் இயக்கம் வச்சு எவ்வளவு நல்லது பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பணி வெள்ளம் இருக்கும்போது அங்கே போய் அவங்க மக்கள் இயக்கத்தை வச்சு உதவி பண்ணது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் வரியா சினிமா துறையிலேயே அவ்வளவு தப்பு நடக்குது, நீ திருத்த மாட்டேயா? சினிமா துறைனா இங்க வேலை பார்க்குறாரு நடிகர், அவ்வளவுதான். அதை வந்து அவர் திருத்த முடியாது, ஆட்சியில உள்ளவங்க தான் திருத்தணும். சினிமா துறையில பிளாக் டிக்கெட் எடுத்து அதுல ஆட்சியில உள்ளவங்க இது பண்ணணுமே தவிர அவர் வந்து அதுல இது பண்ண முடியாது. அப்படியேதான் சினிமா துறையில இங்க நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தான் அவங்க தானே பண்ண, அவங்கள நோக்கி கேள்வி கேட்காம இவ்வளவு இவர்கிட்ட கேள்வி கேட்ட என்ன பிரயோஜனம்? இன்னைக்குதான் மக்கள் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்கும் தெரியுதா, நீ முன்னே வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. மக்கள் பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனைய படத்துல ஒரு வசனமா பேசினாலே அவர் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு பாடுபடுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை அவர் சினிமால இருந்துகிட்டே எப்படி பண்ணியிருப்பாரு? கேட்டா நல்லது பண்றது இன்னைக்குதான் நல்லது பண்ற வந்தேன். ரொம்ப பேர் தேவையை அவர்கள் ரெஸ்பாண்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. திமுக ஃபுல்லாமே இனிமே நடிகளை வச்சு மேடையை வச்சு பேசும்போது எத்தனை விஜயகாந்த் அவர்கள் அரசியல் இருக்கும்போது பண்ணாங்க, இப்போ எத்தனை பண்ண போறாங்க. இங்க ரொம்ப பேருக்கு ஒரு தப்பான நல்லதுதான் அரசியல், அப்படி நல்லது பண்றது அரசியல், அது வந்து ரொம்ப ஒரு தவறான புரிதலா இருக்கு. ராகவாலான் சார் அவங்ககிட்ட கேட்பேன் ஒரு மேடையில, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? இல்ல அப்ப ஏன் அப்படின்னு கேட்பேன். நல்லது பண்றது, ஏன் நல்லது பண்ணாத, நல்லது அரசியல் வந்தாதான் நல்லது பண்ண முடியுமா அவங்க? அதாவது அரசியல் இல்லாம நல்லது பண்ணலாம். நல்லது வேற, அரசியல் இங்க அரசியலுங்கிறது இங்க வந்து நிர்வாகம் பண்ணது. இன்னைக்கு நல்லது அப்படின்னா சும்மா பாதிக்கப்பட்டவங்க போய் ஒரு பொருள் கொடுத்தா அது நல்லது, அரசியலுக்கு இல்லை. அது ஒரு மக்கள் இயக்கமாகவோ ஒரு இயக்கமா வச்சு ஒரு அறக்கட்டளை வச்சு நல்லது பண்ணிட்டு இருக்கலாம். அரசியலுங்கிறது சும்மா வெறுமனே ஒரு நல்லது பண்றது அப்படி கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு ரோடு போடுறது, அதெல்லாம் அரசியல் தான் பண்ண முடியும். ஒரு பாதிக்கப்பட்டவங்க கூட போய் நிற்கிறது. இப்ப பாலியல் வன்கொடுமை இருந்தால் அதுல எப்படி நீ எப்படி தீர்வு கொடுப்ப? நல்லதுன்னு சொல்ற ராகவலான் சன்னனும் சினிமா துறையில் மற்றவங்களாம் எப்படி ஒரு தீர்வு அதுல கொடுப்பீங்க சொல்லுங்க? அரசியல இருந்து தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஊர்ல போய் ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் உதவி பண்ணிடலாம். ஆனா அந்த ஊர்லயே பிரச்சனை, அதே மாதிரி பல ஊர்ல பிரச்சனை, பல கிராமங்கள்ல பிரச்சனை, பல நகரங்கள்ல பிரச்சனை, அதெல்லாம் எப்படி நல்லது எப்படி நீங்க போய் ராவலான்னு சொல்லணும்னா மற்றவங்களாம் போய் பண்ணுவீங்க. எல்லாரும் நல்லது பண்ணா சினிமால இருந்து அரசியல் வந்து தான் பண்ணணும், அரசியல் வந்து மக்களுமே கேட்கறாங்க. புரிஞ்சுங்க, அரசியலுங்கிறது நிர்வாகம் பண்ணக்கூடியது. நல்லதுங்கிறது மக்கள் இயக்கமா அறக்கட்டளை வச்சா பண்ணிட்டு இருக்கலாம். இங்க வந்து எல்லா விஷயமே ஒரு பாலம், ஒரு ஊருக்கு ஒரு பாலம் ராவரான்ஸ் அவர் போட்டுருவாரா? இல்ல நல்லது பண்ணணும்னு சொல்றவங்க யாராவது போட்ட முடியுமா? அதான் அரசியல் கட்சியில இருந்து நிர்வாகம் பண்ணி ஒரு அரசு தான் அதை பண்ண முடியுமே தவிர நல்லது பண்ணணும்னு ஒரு நடிகரை யாரும் பண்ணிட முடியாது.